எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான விஷயங்கள வச்சு நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்ம லைஃப் பார்ட்னர் சூஸ் செய்கிற நேரம், இல்ல லைஃப் பார்ட்னர சூஸ் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில குணங்கள நான் சொல்றேன். அது மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, இன்னும் லைஃப் பார்ட்னரா சூஸ் செய்யல, அவங்க கூட பழக்கத்துல இருக்கிறீங்க அப்டின்னா, அவங்கள விட்டு மாறிக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களோட லைஃப் பார்ட்னராகவே அவங்க இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதோ, இல்ல அவங்களோட குணங்கள் மாறுகிறதற்கான முயற்சிய நீங்க எடுக்கிறதோ நல்லது. நான் சொல்றது பர்ட்டிகுலரா விமனுக்கு தான், இல்ல மென்னுக்கு தான் அப்படின்னு கிடையாது. குணங்கள்னு சொல்றது நல்லவங்க, கெட்டவங்க மென்னுலயும் இருக்கிறாங்க, விமன்லயும் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிற கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவா உள்ளதுதான். மென்னுக்கும் சேரும், விமனுக்கும் சேரும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணும் சரி, இல்ல ஆணும் சரி, ஒருத்தங்கள தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மேனா இருக்கலாம், ஒரு கேர்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஒரு விமனா இருக்கலாம், ஒரு பாய இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்ககிட்ட அவங்க பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க கூட நல்லபடியா பழகுறாங்க. ஆனா, அவங்க பழகுற விதம் எல்லைய மீறி போகுது. ரொம்ப க்ளோஸா பிஹேவ் பண்றாங்க. அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போகுறாங்க அப்படின்னா, அது நல்ல ஒரு பழக்கமே கிடையாது. அப்படி ஒருத்தங்க உங்களோட வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, அவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கிறத விட, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமா குடுப்பாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்போட முடிகிறதா இருக்கவே இருக்காது. அதனால கவனமா இருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க உங்களோட லைஃப் பார்ட்னரா நீங்க சூஸ் செய்ய போறீங்க. இல்ல சூஸ் செஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்களோட அவுட்லுக்கிங்குக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. உங்களோட அழகுக்கு மட்டுமே முக்கியத்துவம் குடுக்குறாங்க. கொஞ்சம் ஒரு பிம்பிள் முகத்துல வந்தாலே, "ஐயோ! ஃபேஸே நல்லா இல்ல. நீ அந்த இடத்துக்கு வர வேண்டாம். நீ வீட்லயே இரு" அப்படின்னு சொல்றவங்களா இருக்கலாம். இல்ல ஃபேஸ் எல்லாம் டல்லா இருக்கு, இல்ல டேன் ஆகி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களோட அவுட்லுக்கிங் நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட அவுட்லுக்கிங்க மட்டுமே நேசிக்கிறவங்களா உங்களோட லைஃப் பார்ட்னர், இல்ல நீங்க சூஸ் செஞ்சு வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்டவங்கள அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, அழகுன்னு சொல்றது நிரந்தரமே கிடையாது. உண்மையான அன்பு மட்டும் தான் நிரந்தரம் எப்போதுமே. அழகுன்னு சொல்றது யங்கான ஏஜ்ல நல்லா இருப்போம். ஏஜ் போக போக நம்மளோட அழகும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சு வாழ்றவங்களா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுக்குறது அவங்க உங்களோட அழகுக்கா இருக்கக்கூடாது. உங்களோட அன்புக்காக இருந்தா மட்டும் தான் அந்த உறவு நிலையானதா நீடிச்சிருக்கும். அழகுக்கு தான் முதலிடம் குடுக்குறாங்க, உங்களோட அவுட்லுக்கிங்குக்கு தான் முதலிடம் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வாழ்க்கை கண்டிப்பா நல்லதா இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ லேடீஸுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, டெலிவரிக்கு அப்புறமா பாடியோட ஷேப்பே டோட்டலா மாறிடும். அழகு அழகுன்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு, இவங்களோட இந்த உடல்ல வருகிற மாற்றத்தினால அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியாது. எப்போதுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஏற்கனவே டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்ல டிப்ரஷனா இருப்பாங்க. இவங்களோட வார்த்தையில இன்னும் கொஞ்சம் அதிகமா டோட்டலா உடைஞ்சு போயிடுவாங்க. மைண்ட் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆகும். இப்படிப்பட்டவங்கலாம் லைஃப் பார்ட்னரா இருந்தா ரொம்ப கஷ்டம் தான். அது மாதிரி மென்னுல இருக்கலாம். அவங்களோட உடல் பலகீனத்தினால இருக்கலாம். இல்ல ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பாடியில சேஞ்சஸ் வருது. பாடி ரொம்ப ஃபேட்டா மாறுது. பாடி நல்லா லீன் ஆகுது. எப்படி வேணாலும் இருக்கலாம். இது மாதிரி வருகிற மாற்றத்த அழகுக்கு மட்டுமே முக்கியத்துவம் குடுக்குற பெண்களால அதை ஏத்துக்கொள்ள முடியாது. அதனால அழகும் வாழ்க்கையில முக்கியமா எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அன்புக்கு முதலிடம் குடுக்குறவங்களா உங்களோட லைஃப் பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா, அழகுன்னு உள்ளது இருந்தா இருக்கட்டும், இல்லன்னா பிரச்சனை இல்ல அப்படின்னு உள்ள மனநிலைமையோட இருப்பாங்க. ஆனா அன்புல நிலைச்சு உறுதியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நீங்க சூஸ் செய்யணும். அழகு தான் வேணும், எப்போதுமே அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள சூஸ் செய்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. 3வது பார்த்தீங்கன்னா, உங்களோட மன வலிகள எல்லாம் சொல்றீங்க, வருத்தத்த சொல்றீங்க, குடும்பத்தோட நிலைகள சொல்றீங்க, உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள ஷேர் பண்றீங்க. என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபேமிலியில உள்ள பிரச்சனைகளா இருக்கலாம். என்ன சொன்னாலும் அவங்களோட காதுலே வாங்காம உங்கள அவாய்ட் பண்றாங்க. நீங்க அழுகுற நேரம் கூட ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கூட சொல்லாம, அந்த இடத்துலேருந்து போகிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களோட வேலைகள செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க
கண்டிப்பா லைஃப்ல உங்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் கொடுத்து அரவணைச்சு நடத்துறவங்களா இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஹியூமன் பீயிங்கும் அன்புக்காக தான் ஏங்குறது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில அந்த அன்பு தான் ஃபர்ஸ்ட் இடமா இருக்கணும். உண்மையான அன்பு இருக்கிற நேரம், அழுகிற நேரம் ஆறுதல் சொல்ல தோணும், கஷ்டப்படுகிற நேரம் கூட இருக்க தோணும், வேதனைப்படுகிற நேரம் சரி, எப்போதுமே நான் உனக்கு இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உறவு இருந்துச்சுன்னா மட்டும்தான் எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்து நம்ம மீண்டு வர முடியும். அப்படி ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளை கண்டுக்காம என்ன சொன்னாலும் அழுதாலும் சரி கண்டுக்கிறது இல்லை, வேதனையை சொன்னாலும் அவாய்ட் பண்றது இல்லை, வேதனையை ஷேர் பண்ண நம்மளையே குத்தி காட்டுறவங்களா இல்லை குறை சொல்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா நம்மளால கண்டிப்பா அந்த லைஃப்பை நல்லபடியா வாழ முடியாது. இப்படிப்பட்டவங்கள அவாய்ட் பண்றது நல்லது. 4வது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான கோபம் கொண்டவங்கள உங்களோட லைஃப்ல அவாய்ட் பண்றது நல்லது. ஓகேவா? ஏன்னா ஒரு சிலர் கோபம் பட்டாலும் குணம் உடையவங்களா இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் கோபம் இருந்துச்சுன்னா நம்மள ஒரு அடிமை மாதிரி நடத்துக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நினைச்ச நேரம் எல்லாமே இருக்கணும். லைஃப் பார்ட்னருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சரி, வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் வரணும், எவ்வளோ முடியாம இருந்தாலும் சரி, அப்படின்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது மாதிரி கொஞ்சம் ஹார்டா பிஹேவ் பண்றவங்க, டார்ச்சர் பண்றவங்க, ரொம்ப அதிகமான கோபம் கொள்றவங்க கூட எல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அப்படி உள்ளவங்கள நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்றது நல்லது. 5வது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில லைஃப் பார்ட்னர்ல ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை ஒய்ஃப் ஆகட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பளித்து அவங்களோட வார்த்தைகளை புரிஞ்சு நடந்துக்கிறவங்களா இருக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? இல்லை மென்னா இருக்கலாம், மனைவி தான் எனக்கு பணிஞ்சிருக்கணும், நான் சொன்னதான் கேட்கணும், ஆனால் அவங்க சொல்றது எதுவும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அந்த லைஃப் நல்லா இருக்காது. 2 பேருமே 2 பேரோட கருத்துக்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வாழ்றவங்களா இருந்தால் மட்டும்தான் அந்த லைஃப் நல்லா இருக்கும். ஒருத்தங்களோட கருத்து மட்டும்தான் சரி, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் டாமினேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி குணம் இருக்கிறவங்க கூட எல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்றது மட்டும்தான் கரெக்டு. வேற எவ்வளோ பேர் எவ்வளோ கரெக்டான ப்ரூஃபோட ஒரு விஷயத்த கொண்டு வந்தா கூட அதெல்லாம் குப்பையாக தூக்கி போட்டுடுவாங்க. அவங்க சொல்றதுல அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. அவங்க சொல்றது அவங்களுக்கே சப்போஸ் தெரியல, சரியில்லை, இது நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க கருத்துல அவங்களோட வார்த்தையில நிலையா அப்படி ஸ்ட்ராங்கா நின்றுட்டே இருப்பாங்க. இது மாதிரி குணம் இருக்கிறவங்கள அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. 6வது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையில லைஃப் பார்ட்னருக்குள்ளாடி சீக்ரெட்டுன்னு சொல்றது இருக்கக்கூடாது. ஓகேவா? சீக்ரெட்டுன்னு சொல்லி மறைச்சி வச்சு ஒவ்வொன்றையும் செய்கிறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை சீரானதா இருக்கவே செய்யாது. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, எனக்கு உண்மையா இருக்கணும், எனக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது, எல்லாமே என்னோட பார்வைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க செஞ்சுக்கலாம், ஆனா எனக்கு தெரியாம கள்ளத்தனமாகவோ மறைவாகவோ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு ஹஸ்பண்ட் நினைப்பாங்க. அதே இது தன்னோட ஹஸ்பண்ட் தான்கிட்ட சீக்ரெட்டா எதுவும் ஹைட் பண்ணாம ஓப்பன் மைண்டா இருக்கணும் அப்படின்னு ஒய்ஃப் நினைப்பாங்க. 2 பேருமே நினைக்கிறது தப்பு கிடையாது. அதே இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்கிட்ட எதுவுமே மறைக்க கூடாது, ஆனா நான் இப்படிதான் சீக்ரெட் எல்லாம் வச்சிருப்பேன், எதுவும் நான் சொல்ல மாட்டேன், ஃபோனை கையில கொடுக்க மாட்டேன், இல்லை நான் ஏர்ன் பண்ற மணி எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன், எல்லா விதத்துலேயும் செப்பரேட்டாக தான் அவங்கள வைப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. அதே இது ஒய்ஃபும் அது மாதிரி நினச்சாங்க அப்படின்னாலும் வாழ்க்கை நிஜமாகவே நல்லா இருக்கவே செய்யாது, வாழ்க்கை சீரானதா இருக்கவே செய்யாது. எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையும் சரி, ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி, அவங்களோட ஏர்னிங் மணி இருக்குது அப்படின்னா கூட 2 பேரும் நம்மக்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இவ்வளவு நம்ம சேவ் பண்ணலாம், இவ்வளவு நம்மளோட தேவைகளுக்கு எடுத்துக்கலாம் இப்படின்னு கரெக்டாக அவங்களோட லைஃப்பை வாழ்ந்தாங்க அப்படின்னா தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லாமல் ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் சீக்ரெட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுட்டு இவங்களுக்கு தெரியாமல் வேற ஒரு இடத்துக்கு அந்த மணி போகுது அப்படின்னா ஒரு நாள் உண்மை தெரிய வருகிற போது அந்த உறவுன்னு சொல்றது பிளவுபட்டுடும். ஓகேவா? அதனால உண்மையும் உறுதியும் இருக்கிற இடத்துல அந்த உறவு நிலையானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உண்மையும் உறுதியான வாழ்க்கை வேணுமா, இல்லை
4 நாளிலே அப்படி புரோக்கன் ஆகுறது மாதிரிலாம் வாழ்க்கை வேணுமா நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் சூஸ் செய்கிற லைஃப் பார்ட்னரை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையோட சந்தோஷமே இருக்குது. நல்ல குணம் உள்ள பெண்ணு வேணும் இல்லை ஆண் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடுகிறவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் கெட்டவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்காது. உங்களை நீங்களே மாற்றிக்கணும். ஓகேவா? ஒருத்தங்க கிட்ட இந்த நல்ல விஷயங்கள் நமக்கு வேணும்னு நினைக்கிற நேரம் நம்ம கெட்டவங்களா இருந்தோம் அப்படின்னா அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு கெட்டதாக தான் தெரியும். அதே இது நம்மளும் நல்ல விதமாக இருந்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிற நல்ல விஷயங்களாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையும் சீரும் சிறப்புமா இருக்கும். ஓகே, 2வது விஷயமா உள்ளது நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, சந்தோஷமா வாழணும் அப்படின்னா நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா லக்கி தான், சந்தோஷமா வாழலாம். ஆனால் அந்த குணங்கள் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா நமக்கு செல்வங்களும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் திருப்தின்னு சொல்கிறது யாருக்குமே முழுசாக இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா கொஸ்டின் மார்க் தான். யாராவது ஒரு சிலருக்கு இருக்கலாம், பல பேருக்கு இருக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு மேரேஜ் லைஃப் எடுத்துட்டிங்கன்னா சந்தோஷமாக வாழ்கிறவங்க வாழ்வாங்க. அதே இது சந்தோஷமே இல்லை ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எப்போ நம்மளோட வாழ்க்கையில் இந்த இடத்துலேருந்து மாறிடலாம் இல்லை டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு உள்ள மென்டாலிட்டி மட்டும்தான் இருக்கும். அதே இது ஒரு கல்யாணம் ஆகாத ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போ நமக்கு கல்யாணம் ஆகும், எப்போ நம்ம ஒரு லைஃப் பார்ட்னரோட சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு இருக்கோம். அது மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஆளாக இருக்கலாம், ஒரு ஆக்டராக இருக்கலாம், ஆக்ட்ரஸாக இருக்கலாம். ஆனால் அவங்க இன்னும் நான் நல்லா ஆகணும், இன்னும் உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு அவங்க இருக்கிற பொசிஷனில் நிறைவுலாம் இன்னும் ஓடுகிறவங்களா தான் இருப்பாங்க. அது மாதிரி சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ நம்ம வளருவோம், எப்போ பெரியவங்கள ஆகுவோம், ஒரு லேடியை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி நானும் இருக்கணும் வளர்ந்ததுக்கப்புறமா, சீக்கிரம் வளரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே இது வயசானவங்க என்ன நினைப்பாங்க, ரொம்ப நடக்க முடியாத ஸ்டேஜ்லலாம் இருக்கிறவங்க நினைக்கிறது நம்ம சின்ன பிள்ளைங்களாகவே இருந்திருக்கலாம், இல்லை யங்காக இருக்க மாட்டோமா, ஹெல்த்தியாக இருந்திருப்போமே, இப்போ எவ்வளோ கஷ்டப்படுகிறோம், இன்னொருத்தங்களோட துணை இருந்தால் மட்டும்தானே நம்மளால் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முடியுது, இந்த ஓல்டேஜே நல்லது கிடையாது அப்படின்னு யோசிப்பாங்க. அது மாதிரி ஏழையாக இருக்கிறவங்க எப்போ நம்ம பணக்காரங்களாக ஆகும், நம்மளோட வாழ்க்கையில் மணி நிறைய சம்பாதிச்சு எப்போ நம்ம ரொம்ப பெரிய பொசிஷனில் வருவோம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே இது ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க, ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் இருக்காது, மனசில் அமைதி இருக்காது, ஒரே டென்ஷனாக இருப்பாங்க. அவங்க எதை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னா நம்ம எப்போ நிம்மதியாக நிறைவாக தூங்குவோம், நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியலையே, மனசில் சமாதானம் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுக்கிட்டு தூங்குறவங்களா இருப்பாங்க. அதனால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள் வேறு, ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்புகள் வேறு. ஆனால் நம்ம இருக்கிறதுல நிறைவாக நம்மளால் வாழ முடியும். ஓகேவா? எப்போதுமே வாழ்க்கையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்காக தான் ஓடுவாங்க. ஓகேவா? இன்னைக்கு இது பிடிச்சிருக்கலாம், நாளைக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்கலாம். இது மாதிரி எண்ணங்கள் மாறிக்கிட்டு இருக்கும், ஆசைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் எண்ணங்களையும் ஆசைகளையும் மாற்றிக்கிறது தப்பு கிடையாது, அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாதது வரைக்கும். இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் நிறைவாக நிம்மதியாக வாழ்கிறது நல்லது. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நேசித்தோம் அப்படின்னா நமக்கு அதில் நிறைவு இருக்கும். நேசிக்கல அப்படின்னா அது வெறுப்பை நமக்கு மனசுல விதைக்கும். அதனால வாழ்க்கையில எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மனதின் எண்ணங்கள் தான். மனதின் எண்ணங்களை சரியானவைகளா வச்சுக்கோங்க. இருக்கிற விஷயத்துல சந்தோஷமா வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை நிறைவா வாழ்ந்தது மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தங்களை கம்பேர் பண்ணுவோம்ல, அவங்களே நிம்மதி இல்லாம தான் இருப்பாங்க. பார்வைக்கு நல்லா தெரியலாம், ஆனால் உள்ளத்தளவில் ரொம்ப உடஞ்சவங்களா இருப்பாங்க. நம்ம பார்வைக்கு வெறுமனே இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் ஹாப்பியானவங்களா இருக்க முடியும். ஓகேவா? அதனால எல்லாமே நம்மளோட மனசில் தான் இருக்குது. வாழ்க்கையை நிறைவாக வாழ கற்றுக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரோட கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னு உள்ளது. நான் சொன்ன இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.